அதனால் மாத்திரமில்லை ஜீவனுடைய தேவனும் வாயிலிருந்து புறப்படும் ஒரு வார்த்தையினால் உடைப்பான் என்று சொல்லப்பட்டிருக்க பிரகாரம் நம்முடைய ஜீவனுடைய வார்த்தைகள் இன்றைய நாளிலே ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா நம்முடைய வார்த்தையின் உண்டாக எங்களை வழிநடத்தும்படியாய் அந்த திருக்கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகார வல்லமைகளை இயேசு நாமத்திலே கடைத்தப்படுகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனவே இன்றைய நாள் உங்கள் மத்தியிலே செய்தியின் தலைப்பு வந்து தேடுங்கள் கண்டடைவீர்கள். இயேசு சொன்னார் வந்து, அதாவது வாசிப்போம் வசனம் மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே வாசிப்போம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்ப பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்ப என்னத்தை நாங்கள் தேட வேண்டும், என்னத்தை கேட்க வேண்டும்? ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் தன்னுடைய தகப்பனிடத்திலே அப்பத்தை கேட்கும் பொழுது மீனை, அதாவது கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? கீழே நீங்கள் பார்த்தால், பொல்லாத மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் நம்மிடத்தில் வேண்டிக் கொடுத்து நன்மையானவர்களை கொடுப்பதை நிச்சயம் அல்லவா? லூக்காவை நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியை கொடுப்பதை நிச்சயம் அல்லவா என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் என்னத்தை தேடும்படியாய் சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்ப தேடுகிற ஒரு அதாவது தேடும் பொழுதுதான் நாங்கள் எதையுமே கண்டடைகின்றோம். அப்ப நாங்கள் முதலாவது, அதாவது எதை தேடணும் என்று ஆண்டவர் மலைப்பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், மத்தேயு 6:33 அதை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென். அப்ப முதலாவது நாங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடணும் சொல்லி, அப்ப இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்வோம் என்றால், இப்ப உலக பிரகாரமான காரியம் இருக்கிறது. அடுத்தது வந்து ஆவிக்குரிய காரியம். ஆன்மீக ரீதியிலே நாங்கள் கடவுளை தேடுவது என்றால் என்ன? ஆலயத்துக்கு போவது, அவருடைய வார்த்தையை கேட்பது, அவருக்கு நாங்கள் ஊழியம் செய்வது, இன்னும் ஆண்டுடைய பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது, அவருடைய வரங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வது, அவருக்கு என்று நாங்கள் எழுப்பி காரியங்களை செய்வது, ஊழியம் செய்வதற்கு ஒத்தாசையாக இருப்பது, ஆத்தும ஆதாயம் செய்வது, இதெல்லாம் தேவராட்சத்துக்குள்ளே இருக்கிற இந்த ஆவிக்குரிய காரியங்கள். அப்ப எங்களுக்கு வந்து ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு சரீர பிரகாரமான தேவைகளை தேவன் சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். எனவேதான் நாங்கள் தேட வேண்டியதை தேட வேண்டும். இந்த உலகத்திலே மக்கள், பெரும்பான்மையான மக்கள் தேவனை தேடுவதில்லை, தேவைகளை தேடுகிறார்கள். எனவே நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள். எங்களுடைய தேவை, அதாவது இயேசு சொல்லுகிறார், அஞ்ஞானிகள் தானம் அதை நாடி தேடுகிறார்கள். அப்ப நாங்கள் வந்து தேட வேண்டியதை தேடினால் தேவையானது எங்களுக்கு கூட்டிக் கொடுக்கப்படும் என்பதுதான் இயேசுடைய வார்த்தை. எனவே நாங்கள் தேவனை, ஆவிக்குரிய காரியங்களை அல்லது தேவ ராஜ்யத்தையும், ராஜ்யத்துக்குள்ளே யார் ராஜா இருக்கிறார், அந்த ராஜ்யத்துக்குள்ளே நீதி சட்டங்கள் இருக்கிறது. அந்த நீதி சட்டங்களின் படி பரிசுத்த ஆவியானவர் எங்களை அவருடைய பாதையிலே நடத்துகிறார். எனவே நாங்கள் அந்த முதல் இடம் ஆண்டவர் கொடுக்கணும் என்பதால் நாங்கள் முக்கியப்படுத்த வேண்டும். எத்தனையோ காரியங்கள் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய காரியங்கள் வந்து 2வது இடத்திலேயே அல்லது அதுக்கு பின்பதாக நாங்கள் ஒரு நாளும் வைக்கக்கூடாது. எது எடுத்தாலும் நாங்கள் முதலிடம் ஆண்டவருக்கு என்று சொல்ல வேண்டும், முதலிடம் தேவராட்சியத்துக்கு என்று நாங்கள் சொல்ல வேண்டும். எல்லாவற்றிலும் முதலிடம் ஆண்டவர் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒன்றும் குறைவிடாது. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 34வது சங்கீதத்திலே, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குவான், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. உண்மையாகவே நீங்கள் கர்த்தரை உண்மையான தேடுகளாக இருந்தால் உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆண்டவர் சொல்கிறார், அந்த 34வது சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லையா? யாரெல்லாம் தேவனை நோக்கி பார்த்து அவரை தேடினார்களோ அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அப்ப நாங்கள் தேட வேண்டியது முதலாவது தேவனை. ராஜ்யம் சொன்னால் ராஜா இருக்கிறார்,
அந்த ராஜாவை நாங்கள் முதலாவது தேட வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசி, அதாவது பவுலை நீங்கள் பார்த்தால் பவுல் சொல்லுகிறார் அதாவது நாங்கள் முதலாவது தேடிய வேண்டியது இந்த உலகத்தில் உள்ள பூமியில் உள்ள காரியங்களை அல்ல, நாங்கள் தேட வேண்டியது என்ன என்பதை பவுல் சொல்லும் பொழுது கொலோசியரிலே 3வது அதிகாரத்திலே முதல் 2 வசனத்திலே சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்போ பூமியில் உள்ளவைகளை நாங்கள் தேட வேண்டாம், நாங்கள் மேலானவைகளை தேட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கிறிஸ்து இயேசு வலது பாரிசத்தில் இருக்கிற மேலானவைகளை நாங்கள் தேட வேண்டும். அதைத்தான் நான் முன்பு சொன்னது போல ஆன்மீகத்துக்குரிய காரியங்கள் எங்களுக்கு அதாவது நன்மையான எந்தையும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனவே தேவன் எங்களுக்கு அவருடைய வல்லமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய பரிசுத்தாவியானுடைய வரங்கள், இன்னும் நாங்கள் ஊழியம் செய்வதற்கான ஞானம், பலன், அப்படியான காரியங்களை நாங்கள் நாடி வாஞ்சியோடு தேடி அதற்கென்று நாங்கள் பிரயாசப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாயிருக்கிறது. அப்போ இன்றைக்கு அதாவது நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண்டுடைய காரியத்துக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்பதில்லை. நாங்கள் இரண்டாவதாக ஆண்டவருடைய காரியங்களை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், ஒருவர் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார் என்று. அப்போ நாங்கள் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்தால் எங்களுக்கு பிதாவினிடத்திலிருந்து கனம் கிடைக்கும். அப்ப எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கையிலே கர்த்தரை சேவிக்க வேண்டும். நானும் வீட்டார் கொண்டால் கர்த்தரை சேவிப்போம் என்று யோசுவா சொல்கிறார். இப்ப கர்த்தரை சேவிப்பதனால் என்ன? அவரை ஆராதிப்பது, அவருக்கென்று ஊழியம் செய்வது எல்லாம் கர்த்தரை சேவிப்பதிலே பிடிக்கும். அப்ப தேவனை நாங்கள் தேட வேண்டும். அப்ப தேவனை தேட வேண்டும் என்று சொன்னால் இப்ப நாங்கள் வாழ்கிற காலம் என்ன? கிருபையின் காலம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப அனுக்கிரக காலம், அனுக்கிரக காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு செவி கொடுக்கிறார் என்றால் இது இப்பொழுதே அனுக்கிற காலம். இப்படியோ ரட்சணினார் அனுக்கிற காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடும்படியாய் தேவன் விரும்புகிறார். ஏனென்றால் இந்த கிருபை நாட்கள் முடிவுக்கு வருகிறது. அந்த முடிவுக்கு வரும் பொழுது சபை இந்த பூமியில் இருக்க முடியாது. கிருபை பூமியிலிருந்து பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் இந்த பூமியிலிருந்து எடுக்கப்படும். சபை ரகசிய வருகையிலே இயேசு மணவாட்டி சபை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பூமியிலே பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை காண முடியாது. எல்லாம் இருள் சூழ்ந்த பூமியாய் காணப்படும். அதிலே நாங்கள் தேவனை தேடுவதற்கு எங்களுக்கு அந்த நேரத்திலே இந்த உலகத்திலே ஒரு கொடூரமான ஒரு ஆட்சி காலம், கிறிஸ்துவின் ஆட்சி காலம், மகா உபத்திரவ காலம். அதற்குள்ளே கடவுளை தேடுவது இப்ப இலகுவான வழியிலே ஆண்டவரை தேட ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம், இதுதான் ஆண்டவரை தேடுகிற காலம். எனவே நாங்கள் அவரை தேட வேண்டும். ஏசாயா புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. வாசியுங்கள். 55:6 வாசிக்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அப்ப ஆண்டவர் அவர் சமீபமாய் இருக்கிறார். அவர் நமக்கு தூரமான தேவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். எனவே இது கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். அப்ப தக்க சமயத்திலே நாங்கள் தேட வேண்டும். இப்ப எங்களுக்கு இதனாலே சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் கொடுக்கப்படுகிறது தேவனை தேடும்படியா. நாங்கள் தேவனை தேடாமல் எங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த நாட்களை நாங்கள் வீணடிப்போமாக இருந்தால், நாங்கள் அதாவது இனி ஒரு காலம் நமக்கு தேவனை தேட எங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க பாருங்கள். ஆண்டவர் உவமையிலே சொல்கிறார், புத்தி உள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி அறிந்தவர்கள். அப்போ அவர்கள் எண்ணெய் எடுத்துக்கொண்டு போகவில்லை. திரும்ப அவர்கள் எண்ணெய் முடிந்த உடனே போனார்கள் எண்ணெய் எடுத்துக்கொண்டு வரலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த மணவாளனோடு போக வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதிலிருந்து நாங்கள் என்னத்தை அறிந்து கொள்கிறோம்? கொடுக்கப்படுகிற தருணங்களை நாங்கள் நழுவ விட்டால் பிறகு நாங்கள் எப்படி முயற்சித்தாலும் அது முடியாது. எனவே இப்பொழுதுதான் நாங்கள் ஆண்டவரை தேடி அவருடைய வேலைக்கு நாங்கள் ஆயத்தப்படுறோம். கடவுளை தேடுவதை விட்டுவிட்டு நாங்கள் முதலாவது கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நாங்கள் நிறைவு செய்வோம். அப்போ திருப்பி நாங்கள் ஆழமாய் தேடுவோம். நாங்கள் என்ன செய்கின்றோம்? உண்மையாய் நாங்கள் ஆண்டவரை தேடுவதை விட்டுவிட்டு நாங்கள் இது ஒரு கடமைக்காக நாங்கள் ஆலயத்துக்கு போய்
நாங்கள் கிறிஸ்தவர்களானபடினால் சண்டே சேர்ச்சு போகணும் என்ற ஒரு கடமை எங்களுக்கு இருக்கிறது போல நாங்கள் வாழ்ந்தால் அது உண்மையாய் ஆண்டவரை தேடுகிறது அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் வந்து எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக புத்தகம் மூலமாக சொல்லுகிறார். எரேமியாவை எடுத்து வாசியுங்கள். 29வது அதிகாரம் 12-13 வாசிப்போம். அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அப்ப ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வப்போது அவர்கள் சிறைப்பட்டு போய் தேவனை தேடாமல் அவர்கள் வாழ்ந்து காலகட்டத்திலே திரும்பவும் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள் என்று. அது இன்றைக்கும் ஒவ்வொரு மனிதர்களும், அதாவது இன்றைக்கு முழு இதயத்தோடும் நாங்கள் திருடுவோமா இருந்தால் அவர் நமக்கு வெளிப்படுகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நாங்கள் ஆண்டவரை ஆராதிப்பது என்பது, ஆண்டவரை அன்பு கூறுவது என்பதும் முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும். அப்ப அதே போல ஆராதிப்பதும் முழு இருதயத்தோடு நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறோம். அதே கடவுளை ஆண்டவரை நாங்கள் தேடுவது என்பதும் முழு உள்ளத்தோடு நாங்கள் தேட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாங்கள் ஆண்டவரை, அதாவது தேடுவது என்று சொன்னால் என்ன, அவர் ஆண்டவரை நாங்கள் இன்றைக்கு பல மதத்திலே வந்து யாத்திரை போவது போல அந்த தூரம் எங்கேயாவது போய் நாங்கள் ஆண்டவரை தேட வேண்டும். அப்படி இல்லை, நாங்கள் இருக்கிற இடத்திலே நாங்கள் அனுதினமும் அவரை தேட வேண்டும். ஒரு நாள் மாத்திரமல்ல, அனுதினமும், டெய்லி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. அதாவது தினமும் நித்தமும் நாங்கள் கடவுளை தேட வேண்டும். அப்ப ஆண்டவரை தேடினால்தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் நன்றாக நடக்கும். ஆண்டவரை தேடாத நாள் ஒரு நாள் எங்களுக்கு இருக்கக்கூடாது. அப்படித்தான் நாங்கள் நினைக்க வேண்டும். எங்களுக்கு ஒரு நாள் இருக்குமாக இருந்தால் அந்த நாளில் நாங்கள் கடவுளை தேடுகிற நாளாக அந்த நாள் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அது எங்களுக்கு மாத்திரமே என்னுடைய சந்ததிக்கும் அது ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். எங்களுக்கு பலவித தேவைகள் இருக்கலாம், பலவித பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதன் மத்தியிலும், அந்த பிரச்சனைகள் சூழ்நிலைகள் மத்தியிலும் ஆண்டவரை நாங்கள் தேடுவதிலே நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவரை தேட வேண்டும் என்று நாங்கள் பாடுகிறோம். அதைத்தான் நாளாகவும் புத்தகத்தில் வாசிக்கின்றோம். 1 நாளாகவும் 16-11 வாசிப்போம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவருடைய வல்லமை, கர்த்தரையும் அவருடைய வல்லமை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்ப நித்தமும், அப்ப அவருடைய சமூகம் என்று சொன்னால் என்ன? தேவ பிரசன்னம், தேவ சமூகம் என்று சொல்கிறோம். மோசே சொல்கிறார், உடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்ல வேண்டும். ஆண்டவர் மோசையை பார்த்தா, என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும், நான் எங்களை பார்கள் தருவேன். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய சமூகம் எங்களுக்குள்ளே. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவனை அனுதினமும் தேடி அவருடைய வல்லமையை நாங்கள் தேடி நாடி தேடுபவர்களாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, அப்ப எங்களுடைய உலக பிரகாரமான தேவைகளை எல்லாம் தேவன் சந்திப்பது மாத்திரமல்ல, நாங்கள் வந்து என்ன செய்கிறோம்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் ஆண்டவர் எங்களை என்ன செய்கிறார்? ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு செல்கிறார். அப்ப நாங்கள் கடவுளை தேடாமல் இருப்போமாக இருந்தால் அது ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கை. நாங்கள் அவரே எங்களுக்கு சுவாசத்தை கொடுத்தார், அவரே எங்களுக்கு ஜீவனை கொடுத்தார், அவரே எங்களை இந்த உலகத்திலே அவர் எங்களை பறக்க வைத்தார். அப்ப நாங்கள் மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் வித்தியாசம் இருக்க, அதாவது வேதம் சொல்றது அவருடைய எல்லா சிருஷ்டிகளும் கடவுளை துதிக்கிறது. ஆனால் நாங்கள் விசுவசித்தவர்கள் மனிதர்கள். அப்ப எங்களை சிருஷ்டி நோக்கம் நம்ம அவரை அறிந்து, அவரை நேசித்து, அவரை சேவித்து, அதன் மூலம் நாங்கள் பரலோக ராஜ்யம் வந்தடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் மனிதனை படைத்தார் இந்த பூமி. அப்ப நாங்கள் அவரோடு நாங்கள் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய வார்த்தை. ஏதேன் தோட்டத்திலே அவர் ஆதாம் ஹவ்வாவோடு அவர் உலாவினார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவன் எங்களுடைய குடும்பத்திலே வர வேண்டும், எங்களுடைய இல்லத்திலே தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும், என்னுடைய சபையிலே தேவ பிரசன்னத்தை நாங்கள் கொண்டு வர வேண்டும். அப்ப உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்தால் அவர் இறங்கி வருவார். அவர் சொல்லுகிறார் அல்லவா, 2-3 பேருடைய நாமத்திலே எங்கே கொண்டுள்ள அங்கே நான் இருப்பேன் என்று. நிச்சயமாக ஒரு மனமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து 2-3 நாங்கள் கூப்பிட்டு அவரை ஆராதிக்கும் பொழுது எங்கள் நடுவிலே தேவன் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். அதே போலதான் ஒரு குடும்பமாக நாங்கள் கர்த்தரை தேடும் பொழுதுதான் எங்களுடைய குடும்பத்திலே தேவ பிரசன்னம் இருக்கும். அப்பொழுது அனுதினமும் நாங்கள் அவரை
தேட வேண்டும். அப்ப நீதிமொழிகளின் புத்தகத்திலே ஒரு வசனம் இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையிலே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்ப நாங்கள் ஒரு நாள் ஆரம்பிக்க அதிகாலை, அதிலே முதல் என்ன, நாங்கள் தேவனை தேட வேண்டுமா? அப்ப தேவனை தேடுவதற்கென்று ஒரு நேரம் எங்களுக்கு அதிகாலை என்று சொல்லப்படுகிறது. எனவே நாங்கள் காலை எழுந்ததும் முதலாவது செய்ய வேண்டியது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செய்வது, அவரிடத்தில் நாங்கள் ஜெபம் பண்ணுவது, எங்களுக்கு நேரம் ஒதுக்கி நாங்கள் பைபிள் வாசிப்பது, அவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் இருப்பது, இவைகள் எல்லாம் ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு அநேகருக்கு உலகம் இன்றைக்கு அதாவது வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நேரம் என்றது கிடைப்பது கடினமாக இருக்கிறது. எனவே தேவனுக்கென்று நேரம் ஒதுக்குவது, தேவ சமூகத்திலே அமர்ந்திருப்பதற்கு, பைபிள் படிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, எங்களுடைய தனிப்பட்ட உறவை தேவனோடு வைத்துக் கொள்வதற்கு, ஆலயத்துக்கு வருவது மாத்திரமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் தேவனோடு நேரம் செலவழிக்க வேண்டும். மாத்தாள் மரியாள் சம்பவத்திலே இயேசு அதைத்தான் சொல்கிறார். மாத்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாளோ தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பங்கு இருக்கிறது, அது நல்ல பங்கு. அவர்தான் இயேசு. அவருடைய பாதத்தை நாங்கள் அமர்ந்திருந்தால் அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். அப்ப மாத்தாள் பிஸியா இருந்தார்கள். அவர்கள் அநேக வேலைகள் அவர்களுக்கு வேலை. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை, மாத்தாளுடைய அந்த வீழ்ச்சி தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு காணப்படுறது. அநேக காரியங்களை குறித்து நாங்கள் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்வார்? தேவையானது ஒன்று, மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளலாம். அப்ப நாங்களும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலையிலே தேவனை தேடணும். அவரை தேடாத நாள் என்ற ஒரு நாளுங்களுக்கு இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்களுக்கு தேவனை தேடுகிற நாளாக அந்த நாள் இருக்குமாக இருந்தால் அந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள். தேவன் அதாவது அதிகாலையிலே தேவனை தேடும்படியாக விரும்புகிறார். எனவே முதலாவது இயேசு சொன்னார் மலை பிரசங்கத்திலே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி. நாங்கள் என்ன செய்கிறோம்? என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்றுதான் கவலைப்படுகிறோம். ஆண்டவர் சொல்கிறார், கவலைப்படுவதனாலே உங்கள் சரீரத்தில் ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது. காக்கைகளை கவனித்து பாருங்கள், பறவைகளுக்கெல்லாம் ஆண்டவர் உணர்வு ஊட்டுகிறார். எனவே நாங்கள் ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது இதனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனவே இயேசு சொன்ன அந்த வார்த்தையின்படி பிரியமானவர்களே, நாங்கள் தேவனை தேடும்படியாய் இந்த நாட்களில் நாங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். எத்தனையோ நாங்கள் ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ வருடம் இருக்கிறது. நாங்கள் ஆலயத்துக்கு ஞாயிறு வருகிறோம், பின்பு அந்த மற்ற திங்களிலிருந்து வெள்ளி வரை சனி வரை நாங்கள் எங்களுடைய காரியங்களை செய்கிறோம். நாங்கள் நினைக்கிறோம் இந்த கடமை ஞாயிறு ஒரு நாள் நாங்கள் தேவசம் கொண்டு வந்தால் போதும். அப்படி இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட மனிதனமும் நித்தமும் அவரை நாங்கள் தேட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இது அநேகருடைய வாழ்க்கையிலே பழக்கம் இல்லாத இருக்கிறபடினாலே இன்றைக்கு அநேக காரியங்களை அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் தேவனுடைய ஜனங்கள் அவர்களுக்கு ஆண்டவரை தேடுவதற்கு நேரம் கிடைப்பதில்லை, ஜெபிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை, பைபிள் வாசிப்பதற்கு நேரம் கிடைப்பதில்லை. எனவே இதனால் தான் எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து கொண்டிருக்கிறது. அப்ப பிரச்சனைகளை நாங்கள் நோக்காமல் தீர்க்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார், அவரை நாங்கள் தேடல், அவரை ஆராதித்து அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் பொழுது அவர் எங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் அவர் ஒழுங்கு கொண்டு வருவார். எனவே இதுதான் இன்றைக்கு ஆவிக்குரிய ரகசியம். இதை நாங்கள் கற்றுக்கொண்டு நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் அனுதினமும் ஒரு ஜெப நேரத்தை குறித்து குடும்பமாக ஒரு தனிப்பட்ட முறையிலேயோ ஆண்டுடைய வார்த்தையை படித்து ஜெபித்து அந்த பழக்கம் எங்களுக்கு இருக்குமாக இருந்தால் இந்த குடும்பத்திலே சமாதானம் இருக்கும், இந்த குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் பிரியமானவர்களே. எனவே இதுதான் இன்றைக்கு கடினமான ஒரு காரியமாக சத்துருவானவன் தேவ பிள்ளைகளுக்கு அதை முடியாது சொல்வார்கள். அநேக சொல்வார்கள், நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம், நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம், அப்பதான் பிரச்சனை வருகிறது. அப்படி பிரச்சனை கூடும் பொழுது நாங்கள் ஜெபிக்க நீங்கள் நிப்பாட்டி விடுகிறோம், அதுக்கு பிறகு எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் போகிறது. அப்ப சாத்தான் தந்திரமானவன். அவன் நாங்கள் ஆண்டவரை திருன்னு கொஞ்சம் எங்களுக்கு பிரச்சனை கொண்டு வருவது போல இருக்கும். ஆனால் இயேசுக்கே
உபவாசம் இருந்து போன பொழுது அவன் சோதனைக்காரன் என்று அழைக்கப்படுகிறான். சோதிப்பதற்கு சத்துரு எப்பொழுதும் வேண்டிப்பார். அப்ப இயேசு அவன் எத்தனையோ தந்திரமான முறையிலே சோதிப்பார். அப்ப நாங்கள் அந்த நேரத்திலே இயேசுவை போல, அதாவது மனிதன் அந்த இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து கல்லுகளை அப்பமாய் மாற்றும் என்று சொல்கிறார். உபவாசம் இருந்து அந்த நேரத்திலே அப்ப ஆண்டவர் மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. அவன் சொல்கிறார், தாழ புரியும் 91 சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான தேவதூதர்கள் உன்னதமான மறைவில் இருக்கிறவர்களை தாங்குவார்கள் என்று. அப்ப அவன் சொல்றான் தாழ புதியும். அப்ப அவர் ஆண்டவர் சொல்கிறார், தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்களும் அப்படியாக எங்களுக்கு வசனம் தெரியாவிட்டால் சத்துரு ஏமாற்றும் பொழுது அவனுடைய இதிலே சூழ்ச்சியிலே நாங்கள் விழுந்து போய்விடுவோம். எனவே இன்றைக்கு நாங்கள் ஆண்டருடைய வேதம் என்ன சொல்கிறது? தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. அப்ப பிசாசு தோற்று போனவன், அவன் எதிராளியாக இருக்கிறார். ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது நாங்கள் இனம் கண்டு நாங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. எனவே நாங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு தடைகள் வந்தால், நாங்கள் பைபிள் வாசிப்பதற்கு தடை வந்தால், அந்த தடைகளை இயேசுவின் நாமத்திலே என்று சொல்லி நாங்கள் எதிர்த்து நாங்கள் அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது தேவன் எங்களுக்குள்ளே ஒரு கொழுந்து விட்டு எரிகிற ஒரு அனுபவம், ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு இயேசு இன்றைக்கு வந்தாலும் நான் அவரோடு போக ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு, தேவனோடு இருக்கிற உணர்வு, தேவன் எங்களோடு அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். பைபிளை படிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுவார். பைபிளை படிக்காமல் எப்படி ஆண்டவர் எங்களோடு இந்த வேதத்தின் மூலமாக தான் அவர் எங்களோடு பேசுகிறவர். அப்ப நாங்கள் பைபிளை அனுதினமும் படித்து, இதுதான் எங்களுக்கு முதலாவது செய்ய வேண்டியது. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நாங்களே எங்களை கட்டி எழுப்ப வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாங்களே எங்களை கட்டி எழுப்ப வேண்டும். ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கை அடிப்படையாக நாங்கள் செய்ய வேண்டியது பைபிள் வாசிப்பதை ஜெபிப்பது. பின்னர் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நடத்துவார். அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டால் அவர் எங்களை நடத்துவார், அவர் எங்களை ஜெபத்திலே நடத்துவார், இன்னும் அநேக காரியங்களிலே ஆவியானவர்கள் வெளிப்பாடுகளை தருவார். எனவே நாங்கள் ஒரு படி இறங்கி தேடுவதென்றால் நாங்கள் தான் முயற்சிக்க வேண்டும். இப்ப நாடி தேடுவதென்றால் மனிதர்கள் செய்ய வேண்டிய காரியம். இப்ப நாங்கள் தேவனை தேட வேண்டியது எங்களுடைய கடமை. நாங்கள் தேடாமல் ஆண்டவர் வெளிப்படுவார் என்றது ஆண்டவர் சொல்கிறார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எனவே நாங்கள் தேவனை தேடுவோம், எங்களுடைய தேவைகளை தேவன் சந்திப்பார். நாளை குறித்து கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் சொல்ற அந்தந்த நாளுக்கு அதனதன் பாடுகள் போதும் என்று சொல்லியிருக்கிறார். அதிகாலையிலே தேடுங்கள், நித்தமும் தேடுங்கள், முழு இதயத்தோடு தேடுங்கள், தக்க சமயத்திலே தேடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள், முதலாவது ராட்சத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிப்போம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 4வது வசனம், அதை வாசித்து ஜெபிக்க போகிறோம். வாசிப்போம். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஆமென். கடவுளை தேடுங்கள், ஆண்டவரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்பதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்டது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் பிழைக்க வேண்டும் என்று சொன்னார். ஒன்று மட்டும் செய்தால் போதும், கர்த்தரை தேடுவோம், அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஒரு முடிவு பெற்று முடிவார். பலவிதமான சூழ்வுகள், பலவிதமான நெருக்கங்கள், பலவிதமான வாழ்க்கையிலே எங்களுக்கு படிப்படியான தோல்விகள், துன்பங்கள், ஏமாற்றங்கள், நஷ்டங்கள் இப்படி வரும் பொழுது ஆண்டவரை தேடுவதுதான். ஆண்டவர் எங்களுக்கு அதாவது எல்லாவற்றையும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்திருக்கிறார். இப்ப தாவீதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 63ஆம் சங்கீதத்திலே தாவீது சொல்லுகிறார். அந்த சங்கீதத்தை ஒரு வாசத்தை ஜெபிப்போமா? 63ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசியுங்கள். சங்கீதம் 63. அப்படி ஒரு வாஞ்சை நமக்குள்ளே உருவாக வேண்டும். 63ஆம் சங்கீதம் 1-3 வரை, 1 வாசிக்க நான் சொல்லுகிறேன். நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும்.
என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுவேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலது கரம் என்னை தாங்குகிறது. ஆமென், ஆமென். அவ்வளவு பாருங்கள். அதிகாலமே, அதாவது தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் கண்ணீரிடுமான இடத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் வாசித்தோம். எனவே அப்படி ஒரு அனுபவம் எங்களுக்கு இந்த சங்கீத புத்தகத்திலே சொல்வது போல எங்களுக்கு இருக்க வேண்டும். அதிகாலையிலே நாங்கள் தேவனை தேட வேண்டும், ஆர்வமுடன் அவரை நாடி தேட வேண்டும். அதுதான் இன்றைக்கு எங்களுக்கு தேவையானது ஒன்று. அப்ப எங்களுக்கு முதலாவது ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறபடி ஆண்டவரை தேடுங்கள், அவரை துதியுங்கள், அவரை ஆராதியுங்கள். ஆண்டவரை தேடுவதென்றால் என்ன? அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது, அவருடைய வார்த்தையை படிப்பது, அவருடைய சமூகத்திலே காத்திருந்து செபிப்பது, அவருக்கு நாங்கள் ஊழியம் செய்வது. அப்ப இவைகளை நாங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். எனவே நாங்கள் நல்ல தீர்மானத்தை, மரியாதை போல நல்ல தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நல்ல வகை நாங்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு தெரிகிறது மனிதர்களுக்கு. ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது ஆண்டவர் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் வைக்கிறேன், நீ ஜீவனை தெரிந்து கொள்ளதான் ஆண்டவர் ஆலோசனை சொல்கிறார். நல்லதை தெரிந்து கொள்ளுகிற ஒரு மனிதர்களுக்கு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கிறது தானே. எனவே தீர்மானம் எடுக்க வேண்டும், நல்ல வகை தெரிந்து கொள்ள வேண்டும், அதிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். சத்துரு போராட்டங்களை கொண்டு வந்தால் அவைகளை எதிர்த்து நாங்கள் முன்னேறி செல்ல வேண்டும். ஆவியானவர்களுக்கு உதவி செய்வார். எனவே இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே இன்று முதல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாரா? அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து மனம் திரும்பி உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்மை இன்று முதல் ஆசீர்வதிப்பார். எனவே யாரெல்லாம் நல்ல தீர்மானம் எடுக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களை இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். நன்றி செலுத்தி தேவனை துதிப்போமா? அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் தேடாத நாட்களுக்கு இருக்கிறதே சுவாமி, நாட்களை உள்நாய் கழித்திருக்கிறோம் அப்பா. இந்த நாட்களை மன்னித்தரணும் ஆண்டவரே. அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இனிமேல் வராத வண்ணம் ஆண்டவரே சுவாமி. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் ஆண்டவரே அதிகாலையிலே முதலாவது உம்மை தேடுகிற பிள்ளைகளாக எங்களை வழிநடத்த நீர் சொல்லீரே அப்பா. முதலாவது ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள் என்று. எனவே இன்று முதல் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவர்கள் பிள்ளைகள் நல்ல பங்கை தெரிந்து கொள்கிறார்கள். இன்று முதல் ஆண்டவரே, குடும்பமாக இவர்கள் நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று உண்மை ஆண்டவரே கர்த்தாவை சேவிக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா, உம்மை பாடாத நாட்கள் எங்களுக்கு இருக்க வேண்டாம் ஆண்டவரே. உம்மை தேடாத நாட்கள் எங்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. உண்மையே நாங்கள் நேசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளைய, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளைய. சொல்லு, நம்புங்கப்பா பிள்ளைய, நம்புங்க
பிள்ளைய உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல் என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்கச் செய்தீரே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், பொருத்தனைகள் ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன், ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, ஆமென். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உங்கள் பிள்ளையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. என்னரைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தையில், அலைச்சல்களை எண்ணி நீர் கண்ணீரும் துருத்தையில் வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நாளெல்லாம் நாளிலும், வைத்து நன்மை தருபவரே, நம்புவேன் நாளெல்லாம் நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆமென். அப்படியாகவே ஆகட்டும். அவரை பாடாத நாட்கள் இருக்கக்கூடாது, அவரை தேடாத நாட்கள் இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மை நம்புகிறார். பிரியமானவர்களே, நாங்கள் நம்புங்கப்பா தன் பிள்ளை என்று நாங்கள் பாடுகிறோம், ஆனால் அனுதினமும் அவரை தேடுகிறோம் என்று பாடினாலும் ஒரு சில வேளைகளில் நாங்கள் அவரை தேடாமல் விடுவிடுகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரிடத்திலே நாங்கள் ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும் ஒரு பொருத்தனை தீர்மானம் நாங்கள் எடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை, நாங்கள் பொருத்தனை எத்தனையோ சந்தர்ப்பத்திலே சொல்லி இருக்கிறோம், ஆனால் அவர்களை நிறைவேற்றாதிருக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அவர்களை நாங்கள் நிறைவேற்றி உம்மை ஆராதித்து உயர்த்தும் பொழுது கர்த்தாவே, அப்பா இதிலே தான் நீர் பிரியப்படுகிறீரே தவிர கர்த்தாவே வேறு ஒன்றிலும் ஆண்டவரே நீர் பிரியப்படுவதில்லை. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யாமல் ஆண்டவரே எத்தனையோ காரியங்களை செய்து கொண்டிருந்தாலும் நீர் சொல்லுகிறேன், முதலாவது தேவன் தாவீது என்ன சொல்லுவார், ஒன்றை நான் கேட்டேன், அதை நான் நாடுவேன், கர்த்தருடைய ஆலயத்திலே நான் ஆராய்ச்சி செய்யும்படியாகோ அவருடைய மகமே காணும்படியாக ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நாடுவேன் என்று. அப்ப ஒன்றை கேட்ட தாவீது அதையே நாடினது போல நாங்களும் ஆண்டவரை நாடி தேடுவோம். இது கர்த்தரை தேடுகிற காலம், இது அடைக்கிறது காலம்,
இன்றைக்கு நாங்கள் தேவ சமூகத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நாளைக்கு என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியாது. எனவே நாங்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரை நாங்கள் உண்மை தேட வேண்டும் என்பதே ஆண்டவரே இன்றைக்கு முக்கியம். அப்பொழுதுதான் நாங்கள் பிழைக்க முடியும். ஆண்டவரே, உலகத்திலே வருகிற உபத்திரவங்கள், ஆண்டவரே யுத்தங்கள், பலவிதமான தீமையான காரியங்களை நிமித்தம் அதிலே நாங்கள் கடவுளை தேடுகிறவர்களாக இருக்கும் பொழுது மாத்திரமே நாங்கள் எல்லா எதிரிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். குமாரனை தேடுங்கள், அவரை முத்தம் செய்யுங்கள், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று சங்கீதம் 2 சொல்லப்பட்டபடி ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் உம்மை தேடுகிறோம். ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடுவோம். ஆண்டவரே சுவாமி, ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சை எல்லாம் நீர்தான். ஆண்டவரே கர்த்தாவே இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்க்கிறீர் சுவாமி. பலவிதமான போராட்டங்கள், விளைவினங்கள், பிரச்சனைகள், தேவைகளோடு ஆண்டவரே இந்த இடத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா இவர்கள் உம்மை தேடினால் நீர் இவர்களுக்கு எல்லாவற்றையும் செயல்படுத்த வல்லமுள்ள தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே முதலாவதுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அப்பா. நீர் அப்பா நாங்கள் உம்மை தேடுவதாக வழங்கப்படுவதற்காக நன்றி. இயேசு நாமத்திலே பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஆராதனை கூட கடந்து சொல்வோம். தேவனை ஆராதிப்போம். அவருடைய சமூகம் வரும்போதெல்லாம் ஆனந்தம் உண்டு. அல்லேலூயா. அவருடைய சமூகம் வரும்போதெல்லாம் எங்கே கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கே கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. உமது சமூகத்தில் நித்திய மகிழ்ச்சி, உமது சமூகத்தில் பேரானந்தம். ஒரு நாள் மாறாதையா, ஒரு நாள் ஒருபோதும் மாறாதுமா. உம் சமூகமே, உம் சமூகமே, உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீர் எல்லாம் மாறுகின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அருகிலும் இருந்தாலும் விடுதலை இல்லையே. மேற்கிலும் கிழக்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அருகிலும் இருந்தாலும் விடுதலை இல்லையே. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. நித்திய ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடம் உண்டு. உமது
செய்கின்ற வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். வேலையெல்லாம் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாத வாய்க்காலம் எங்களை மாற செய்வார். ஆசீர்வாத வாய்க்காலம் எங்களை மாற செய்வார். உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. உமது சமூகம் வரும்போதெல்லாம் எங்கள் கண்ணீரெல்லாம் மாறுகின்றது. அவருடைய சமூகத்தில் வரும்போது கண்ணீர் எல்லாம் மாறுகிறது. ஆகவே நித்தமும் அவருடைய சமூகத்தை நாங்கள் தேட வேண்டும் சொல்லி நாங்கள் இடத்திலே படித்தோம். ஆகவே தேட வேண்டும், அவரை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தேவனை தேடுவோம், கண்டடைவோம். அல்லேலூயா, சீக்கிரமாய் வருகிறார். அல்லேலூயா, தேவனுடைய நாமத்தில் இயேசுமா நன்றி செலுத்துவோமா. நித்தமும் நாம் அவரை தேட போகிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு நன்மை செய்தபடி நான் மட்டுமல்ல, எங்களை ஜீவிக்க வைத்திருக்கிறாரே, அவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை எண்ணி முடியாதையா, அதை சொல்லி முடியாதையா. சொல்லுவோமா? என் தகப்பனே, நீர் செய்த நன்மைகளை சொல்லி முடியாதே, சொல்லி முடியாதையா, அதை எண்ணி முடியாதையா. என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து, என் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி சொல்கிறேன். உம்மை பாடுகிறேன், நன்றி சொல்கிறேன்.
நினைத்து நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். அவரை தேடும் பொழுது நான் கண்டடைகிறோம். அல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். தேவனை ஆராதிப்போமா? ஒரு விஷயம் நன்றி செலுத்தி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். தேவன் செய்த நன்மைகளை நினைத்து துதியுங்கள். அவர் எத்தனையோ நன்மைகளை நம் வாழ்க்கையில செய்திருக்கிறாரே. அல்லேலூயா. பாவங்களை மன்னித்து அவர் நீதிமானாக மாற்றிருக்கிறார். ஆபத்து காலத்திலே நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னபடி ஆபத்து வரும் வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருந்தாரே. அவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தம் உள்ள பிதாவே நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறது அவனே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனப்படுவோம், ஜெபம் பண்ண போகிறோம். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த ஆராதனை நாளுக்காய் நன்றி. முழு உள்ளத்தோடு ஆண்டவரே நாங்கள் ஆராதித்தோம். ஆண்டவரே நித்தமும் நாங்கள் உண்மை தேடுவோம் என்று முடிவெடுத்தோம். ஆண்டவரே, ஆண்டவரே நீர் இதுவரை எங்களுக்கு நன்மை செய்தபடி நான் உண்மை சோதனைக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாட்களும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புறதான எல்லா வைரசுகள் எல்லா எதிர்ப்பின் வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால கண்டித்துக் கொள்கிறோம். சோர்வுகளை உண்டாக்கி சோர்வுகளை மன உளைச்சலை உண்டாக்குறதான எல்லா காரியங்களையும் கண்டித்து அப்புறப்படுத்துகிறேன். இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாக நாம் மறைந்து கொள்கிறோம். ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்கும் தேவ பலன் உண்டாகணுமாறு செபிக்கிறோம். இதுவரை நம்மை நடத்தினவர் நன்மையான காரியங்களை செய்வார் என்று நம்மை நம்பி இருக்கிறோம். நாங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறவர்களே நாம துதிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புறதான எல்லா நோயின் கிருமிகளும் இயேசுவின் நாமத்தினால கட்டித்தாப்புறப்படுது. தேவ பலன் எல்லா நரம்புகளை சுற்றி பிடிப்பதாக, எல்லா இழப்புகளை சுற்றி பிடிப்பதாக, தேவனுடைய வல்லமை அணுக்களிலே ஆண்டவருடைய வல்லமை பிரசனம் இறக்குவதாக. தேவனை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், திடப்படுத்தும். வரும்பொழுது கூட இருந்து போகும்பொழுது கூட இருக்கணும் செபிக்கிறோம். வழிகளை ஆண்டவரை செவிப்படுத்தி கொடுங்க. ஆண்டவர் தாமே பாதுகாப்பை அழைத்து ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளும் அழைத்து வந்தீர். இந்த வேடையை மறுபடி போக கிருபை செய்யும். உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மறுபடியும் இந்த இடத்துல கூடி வரும். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரப்போற ஊழியக்காரர் மூலம் தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமாறு செபிக்கிறோம். தேவனை செய்வதற்காய் கோடி ஸ்தோத்திரம். உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்படுத்தபடி நடத்தும் இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களை மறவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய இடைவிடாத அன்பும், பரிசுத்த ஆவியான ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக.